வணக்கம். இன்று ஒரு குறள் பார்ப்போமா? குறள்: நுனிக்கொம்பர் ஏறினார் அஃது இறந்து ஊக்கின் உயிர்க்கிருதி ஆகிவிடும். குறள் 476. இதன் பொருள்: ஒருவர் மரத்தின் நுனிக்கொம்பில் மேலும் மேலும் ஏற முயன்றால் அது முறிந்து அவனது உயிருக்கே ஆபத்தை விளைவித்துவிடும். இதன் பொருள் விளக்கம்: ஒருவன் மாமரத்தின் மீது ஏறி அதன் ஒரு கிளையின் நுனியில் காய்த்து தொங்கும் மாங்கொத்தை பறிப்பதற்காக அவன் நுனியை நோக்கி மேலும் மேலும் நகர்கிறான். இதை பார்த்த அதன் வழியே சென்ற ஒரு பெரியவர், தம்பி, அதற்கு மேலே ஏறாத, ஏறுனா அந்த கிளை முறிஞ்சிருப்பா அப்படிங்க. உடனே என்ன சொல்கிறான், அது எனக்கு தெரியும், நீ உன் வேலையை பார்த்து போங்கய்யா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் மேலும் அவன் ஏறா அந்த நுனி வரைக்கும் தவழ்ந்து ஏறி போகிறான். உடனே அந்த கிளை முறிஞ்சு சடச்சடன்னு முறிஞ்சு கீழே விழுந்துடுது. அவன் உயிருக்கே ஆபத்தாக போயிருக்கு. இப்படித்தான் எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் ஈடுபட்டாலும் அதனுடைய ஆபத்துக்களையும் அதனுடைய விளைவுகளையும் நன்றாக தெரிந்து கொண்ட பின்பே அந்த செயலில் இறங்க வேண்டும். தவறினால் அது பேராபத்தையும் துன்பத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி, வணக்கம்.